நியூஸ்ல வந்துருச்சுங்க. நியூஸ்ல புரியுது. வந்துடும். அங்க உங்கள விடுங்கங்க. நீங்க வந்து எப்படியோ போங்க. உங்க பிள்ளை யாரு பாப்பா? அப்படின்னு அவனுக்கு ஸ்கூல் வந்து அவனுக்கான ஸ்பெஷல் இது இருக்கு. அவங்க யார் கூப்பிட்டாலும் வர்ற பையன் கிடையாது அவன். அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்போ அவனுக்கு ரெகுலரா வர்ற அவனுடைய கவுன்சிலர் தான் வரணும். அந்த கவுன்சிலர் வீட்டுக்கு போய் கதவ தட்டி, அவங்கள எழுப்பி கூட்டிட்டு வந்து, ராத்திரி வந்து என் வீட்டுல வந்து தேடியிருக்காங்க. அப்போ இல்ல அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு தகவல் சொல்லியிருக்காங்க. நான் இங்க சென்னை பார்டர்ல நுழையும்போது, என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கமிஷனர புடிச்சு, அங்க புடிச்சு, இங்க புடிச்சு, நான் எங்க வர்றேன்னு கண்டுபிடிச்சு என் பிள்ளைய அழைச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ கவலை இருந்தது. அது போச்சு. கோவம் இருந்தது. சிறை உள்ள நுழையிறேன். சிறை உள்ள நுழைஞ்சது வந்து ஒரு பெரிய படிப்பினையா இருந்தது. நான் அங்க வந்து கால்டுவெல்ல படிச்சேன். 3 நாள் இருந்தேன்ல, 3 நாள் கால்டுவெல் படிச்சேன். சிறையில போய் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். காவல்துறை அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பு வெறுப்புகள தள்ளி வச்சுட்டு, அவங்களுக்கு குடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க்க தே ஹேவ் டூ டூ. பட் தட் இஸ் நாட் தேர் பெர்சனல் ஒப்பீனியன். சிறையில இருக்கிறவங்க எல்லாரும் குற்றவாளிகளும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. பட் அங்க கொலை குற்றவாளிகளோடையும் நான் இருந்தேன். நான் லேடீஸ் ஏரியால. ஓ! ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சம்மந்தப்பட்டவர்களோட நாங்க இருந்தேன். ஓ! வாண்டட் ஒரு ஒரு பெரிய எக்கனாமிக் அஃபென்ஸ்ல ம். எல்லாரையும் ஏமாத்திட்டு முதலாளி தப்பிச்சு ஓடிட்டான் ஃபாரினுக்கு. ஸ்டாஃப முழுக்க ரவுண்ட் அப் பண்ணி உள்ள உட்காத்தி வச்சிருந்தாங்க. அவங்கலாம் வந்து நல்ல உடையில அழுதுகிட்டே இருப்பாங்க ஒரு ஓரமா. அவங்களுக்கு வந்து லைஃப்ல நானாவது தக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல அரசியல் ரீதியா நான் போவேன்னு நான் நெனச்ச ஆளு தான். அது இந்த மாரி ஒரு பொய் கேஸ்க்கு போவேன்னு நான் நெனைக்கல. நான் தைரியமா நல்ல விஷயத்துக்கு நான் போக தயார் தான். புரொட்டஸ்ட் பண்ணி நியாயத்துக்காக கேட்டு நான் போவேன் தான். இப்ப கேட்டாலும் நான் சொல்லத்தான் சொல்லுவேன். இங்க என்னுடைய கருத்துக்கள்ல பெரிய மாற்றம்லாம் இல்ல. ஆனா, அங்க ஒண்ணுமே இல்லாம ம். எவனோ ஒருத்தனுக்காக ஸ்டாஃப் ரவுண்ட் அப் பண்ணி வச்சிருப்பாங்க. உட்கார்ந்திருப்பாங்க. இது போதைப் பொருள் அந்த மாரி நார்காட்டிக்ஸ். இடம்லாம் பெரிய பெரிய ஆட்கள். நைஜீரியாலேருந்து அவன்லாம் நம்மளோட டபுள் சைஸ்க்கு இருக்கிறாங்க. அந்த பெண்கள்லாம் அங்க உட்கார்ந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. போலீஸே பயப்படுவான் அவங்கள பார்த்து. ஓ! அப்படி ஒரு ஒரு பெரிய ரகள பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க. பெரிய நைட்மேரா இருந்ததா? இருந்தது.